दोहा अंगीचे दोष मनान आणि परीस गावींच्या लेंड्या ओहळास गोदान लावे परतवूनी. ஓவியின் பொருளாவது இரும்பிற்கே உரித்தான அதன் குறைகளை பரிசக்கல் பொருட்படுத்துவது இல்லை. கோதாவரி நதி தன்னை அடைந்த கிராமத்து சிற்றோடைகளையும் வாய்க்கால்களையும் திருப்பி அனுப்புவதில்லை. அதாவது 2 உதாரணங்கள் மூலம் தாஸ்கனு மகராஜ் ஒரு கருத்தை பதிய வைக்கின்றார். துருபிடித்த இரும்பையும் தங்கமாக்கக்கூடியது பரிசவேதிக்கல் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்த ஸ்பரிசவேதிக்கல் இரும்பை தங்கமாக்கும் போது அந்த இரும்பு குறைவுடையதாக இருந்தாலும், அதாவது துருபிடித்து அந்த இரும்பு முழுமையான ஒரு தூய இரும்பாக இல்லாத போதும் கூட அதையும் தூய தங்கமாக மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தது அந்த ஸ்பரிசவேதிக்கல் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல அசுத்தமான சிறிய சிற்றோடைகளையும் வாய்க்கால்களையும் கோதாவரி நதி திருப்பி அனுப்புவதில்லை என்று குறிப்பிடுகின்றார். பொதுவாகவே நதிகள் அனைத்து வாய்க்கால்களையும் சிற்றோடைகளையும் ஏற்கின்றன. அவ்வாறு ஏற்கும் போது வந்து சேரக்கூடிய நீரானது மாசுபடிந்ததாகவும் குப்பை கூலங்கள் நிறைந்ததாகவும் இருக்கின்றது. என்றாலும் அந்த நதி திருப்பி அனுப்புவதில்லை அல்லவா? அதே போல ஸ்ரீ சாயிநாதர் குற்றம் குறைவுடைய பக்தர்களை தம்பால் ஏற்று அருள வேண்டும் என்று இந்த ஓவியில் ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் பிரார்த்திக்கின்றார். ஜெய் சாய்ராம்.